விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறைகள் பற்றி அறிய வேண்டுமா? இப்பதிவில் காண்போம், வாருங்கள். முழு முதல் கடவுளாக விளங்குபவர் விநாயகர். இவர் பிறந்த தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கடைபிடிக்கப்படுகிறது. விநாயகரை வழிபடுவதற்கு மன தூய்மை மற்றும் பக்தி இருந்தாலே போதும். அவரை மனதார நினைத்து வழிபட்டால் நமக்கு வேண்டியவற்றை அருளும் கடவுள் அவர். வழிபாட்டு முறையின்படி விநாயகர் சதுர்த்திக்கு முன் தினமே நாம் வீட்டில் விநாயகரை அமர வைக்க உள்ள இடத்தில் ஒரு வாழை இலையை போட்டு சிறிது அரிசி, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து அதன் மேல் ஒரு மனை வைக்க வேண்டும். அதன் மீது சுத்தமான வெள்ளை துணி போட்டு வைக்கவும். நாம் கடையில் சென்று பிள்ளையாரை வாங்க செல்லும் போது ஒரு தாம்பூல தட்டில் சிறிது அரிசி, மஞ்சள், அருகம்புல் பரப்பி அதன் மீது பிள்ளையார் வைத்து கொண்டு வர வேண்டும். அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வாசலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்டு உள்ளே அழைத்து வர வேண்டும். கணபதி வந்தவுடன் அவருக்கு ஒரு பட்டு துணி அல்லது காவி துணி உடுத்தி சிறிது பூ வைத்து வணங்கவும். விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்வதற்கு ஏதுவாக விநாயகர் சிலைக்கு முன்பு வாழை இலை இட வேண்டும். வாழை இலையில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழத்தை வைக்க வேண்டும். பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை, சுண்டல், பால், தயிர், தேன், அவல், பொரி, லட்டு போன்றவற்றை வைக்க வேண்டும். இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதும். பின்னர் விளாம்பழம், மாதுளை, வாழைப்பழம், கொய்யாப்பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும். விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எருக்கம்பூவாலான மாலையை அணிவிக்க வேண்டும். விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை அவருக்கு சூட்டுவதும் சிறப்பானது ஆகும். மாலை அணிவித்து படையலிட்ட பின்பு தீபாராதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டும். பூஜைகள் செய்து வழிபட்ட பிறகு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த விநாயகர் சிலையை எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கம் உள்ளது. இப்படி விநாயகர் சிலைகளை கரைப்பதால் நம்முடைய துன்பங்களும் அதோடு கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.